எல்லா புகழும் இறைவனுக்கு. கொம்பு சீவி அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா. இந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த படத்துடைய கதைக்களம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே அவங்க சொன்ன விஷயம் தான். இந்த படத்தோட இயக்குனர் பொன்ராம். இவரு நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதுக்கப்புறம் சசிகுமாரை வச்சு கூட ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். பட் பெருசாக அந்த படம் போகலை, அப்படிதான் நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் சீமராஜா அப்படிங்கிற ஒரு படம் கூட அவரு அவர் தான் டைரக்ட் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச படம் டிஎஸ்பி. மிகப்பெரிய தோல்வி படத்தை விஜய் சேதுபதி வச்சு கொடுத்தாரு. விஜய் சேதுபதியை வச்சு எடுத்த சன் பிக்சர்ஸ் படம் எல்லாமே வந்து மொக்கையப்போ தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இதுக்கு முன்னாடி கூட அவங்க விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மொக்கையா போன ஒரு படத்தை கொடுத்துருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விஜயகாந்தோடைய குடும்பத்தில் படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கொம்பு சீவி இந்த படத்தை சரத்குமார் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணுறாரு. இறைவன் நாடி இருந்தால் விஜயகாந்த் உயிரோடு இருந்தது அந்த கதாபாத்திரத்தில் அவர் தான் நடிச்சிருப்பார். ஸோ அந்த ஒரு இதில் தான் சரத்குமார் அந்த கேரக்டரில் நடிக்க வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தில் ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ராணியோடைய மகள், அதாவது நாட்டாமையில் டீச்சராக வருவாங்க இல்லையா, அவங்களுடைய மகள் தான் வந்துட்டு இந்த படத்தில் சண்முக பாண்டியனுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இவங்க ராணிங்கிறவங்க வந்து விஜயகாந்துக்கும் ஆனஸ்டாஜ் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமஸ் பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏரிக்கையா ரிக்ஷாவில் அப்படிங்கிற ஒரு தேவா இசையில் வெளியே வந்த பாடல் பாஸ்மார்க் அப்படிங்கிற படத்தில் வைரமுத்து எழுதியிருப்பார். ராம்கி கஸ்தூரி அந்த படத்தில் லீடாக பண்ணியிருப்பாங்க. தேனிசை தென்றல் தேவா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ராணியோடைய மகள் தான் இந்த படத்தில் கொம்பு சீவி இந்த படத்தில் வந்துட்டு ஜோடியாக நடிக்கிறாங்க. அதில் யாமினி சந்தர் அப்படிங்கிற ஒரு மாடல் படைத்தலைவரில் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் அப்பா இளையராஜா இசையமைக்கிறார். இந்த படத்தில் கொம்பு சிவி படத்தில் மகன் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். சண்முக பாண்டியன் நடித்த முதல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா இசையமைச்சிருந்தார். அந்த படத்துக்காக எஸ்டிஆர் கூட சண்முக பாண்டியனுக்காக ஒரு பாட்டு பாடி கொடுத்துருந்தார், அடியே ரதியேன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஆத்தோரம்மா பாட்டு மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு, மோகன் படத்தில் வர்ற பாட்டு மாதிரியே இருக்கும். பட் இந்த பாட்டு கொஞ்சம் வேரியேஷனாக நல்லா பண்ணியிருப்பார் கார்த்திக் ராஜா. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துடைய சமீபத்திய தகவல், திண்டுக்கல்லில் ஷூட் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது ஆந்திரா போக போகிறாங்க, கர்நாடகா போக போகிறாங்க. கிராமப்புறம் கொஞ்சம் கிராமங்கள், சென்னை சுற்றியே பல கிராமங்கள் இருக்குது. நம்ம விருமன் படத்துக்கு கூட சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தான் அந்த மதுரை வீரன் பாட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிராமங்கள்லாம் சென்னையை சுற்றியே கூட இருக்குது, அதில் கூட பண்ணலாம். ஸோ மழைக்காலம் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இயற்கை அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல்லில் போய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தோடைய ஷூட். அடுத்ததாக வேறு இடங்களுக்கு போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தோடைய தகவல் சொல்லிட்டேன். படைத்தலைவன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஆல்ரெடி 2 படம் கொடுத்துருக்கிறாரு. அதில் கூட நம்ம சிபிராஜ் நடித்த ஒரு படம் வால்டர்னு நினைக்கிறேன், அந்த படத்தை கூட அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறார். பாடல்கள்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பின்னணி இசையெல்லாம் வந்துட்டு ராஜா சார் பட்டையை கிளப்பியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிச்சு சமீபத்தில். ஸோ இந்த படத்தில் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் கேப்டன் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா? எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு எப்போவோ தெரியும்னா, இந்த தகவலை முதல்ல சொன்னது நம்ம சேனலில் தான். அப்போலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், தொழில்நுட்பத்தில் இதில் கேப்டனும் நடிக்கிறாரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தருதலை விஜயகாந்தை வச்சு தொழில்நுட்பத்தில் படம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் சீனில் மாஸ்கை மாட்டி கேவலப்படுத்தி விட்டானுங்க. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு இருந்த இமேஜை வீணாக்கினானுங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, இவனுங்களால் விஜயகாந்துக்கு எந்த இமேஜும் வரப்போகிறதும் கிடையாது, இவனுங்க தரப்போகிறதும் கிடையாது. அவ்வளோ பெரிய மனுஷனுங்களாம் இவனுங்க கிடையாது விஜயகாந்த் மாதிரி. ஏன்னா இவனையெல்லாம் வளர்த்து விட்டதே விஜயகாந்த் தான். ஒரு மாஸ்கை மாட்டிகிட்டு வந்து ஓப்பனிங் சீன் கொடுத்துருந்தானுங்க ஆடு படத்தில். நான் என்ன கேட்குறேன், விஜயகாந்துக்கு நீங்கள் ட்ரிபியூட் கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டீங்க, ஏன் அந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஒரு கேரக்டர் பண்ண வச்சுருக்கலாமே? இப்போது அங்கே ஒரு ஃபைட் நடக்குது, அதில் நீ மாஸ்க் மாட்டிக்கிட்டு வந்து பொறுத்துறதுக்கு பதில் நீ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்ட. இப்போ அங்கே வந்து விஜயகாந்த் உன்னை காப்பாற்றுறாரு. ஏன் இப்படி இமேஜின் பண்ணியிருக்கக்கூடாது? இமேஜின் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இவனுங்களுடைய கருத்து. விஜயகாந்துக்கு மாஸ் போயிடக்கூடாது, அவர் போயிட்டார், இனி அந்த மாஸ் எல்லாம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த புறம்போக்குடைய நோக்கம். அப்படம் மௌனம் சேர்ந்து தான் அந்த கேரக்டரை வீணாக்கினானுங்க.
அதை எதுக்கு மாஸ்க் போட்டுட்டு வந்துக்கிட்டு அது ட்ரிபியூட்டா? லப்பர் பந்துன்னு 5 கோடியில் எடுத்த படம் இன்னைக்கு 50 கோடி ரூபாய் கலெக்ஷன் கொடுத்துருக்குது. அந்த படத்தில் ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இதில் ரொம்ப பெருந்தன்மை வந்துட்டு யாருக்கு சொல்லணும்னா பிரேமலதா அன்னைக்கு தான் வந்துட்டு ரொம்ப பெரிய மனசு உண்மையிலேயே. ஏன்னா அந்த பாட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க படைத்தலைவன் படத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. லப்பர் பந்தில் பயன்படுத்தின நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு படைத்தலைவனுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது இளையராஜாவோட இசை அதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு அப்டேட்டும் இதுதான். அப்பா மகனும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒரு சீனில் ஃபைட்டிங்கில் வராங்க. ஒரு சீனில் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைந்த நடிகர் வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஐ தொழில்நுட்பத்தில் ஃபைட் சீனில் கொண்டுகிட்டு வர்றது இதுதான் முதல் முறை. அப்பாவும் பையனும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்டாக அந்த பாட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க படைத்தலைவன் படத்தில். ஸோ விஜயகாந்தோடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் பிளாக் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, ஆனஸ்ட் அஜின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்ல என் விசாரணை எப்படி இருக்கும்னு, அவர் இன்டர்வல் பிளாக்ல. அந்த மாதிரி விஜயகாந்தோடைய ஆக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவில் யாரும் பண்ணாதான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபைட் சொல்லலாம். உதாரணத்துக்கு சேதுபதி ஐபிஎஸ்ல காருக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த குண்டை பிடிச்சி தூக்கி வீசுவார். அதெல்லாம் அல்டிமேட். அவருடைய சண்டை காட்சிகளில் தாயகம் படத்தில் போயிட்டு லைவாக டைவ் அடிப்பார். இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு படத்தில் வேனெல்லாம் கூட அட்வென்ச்சர் பண்ணியிருப்பார் ஸ்போர்ட்டில். அது பிரபாகரன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அவரை அடிச்சிக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு இந்தியாவின் தலை சிறந்த மிகச்சிறந்த பிரம்மாண்ட நடிகன் அப்படின்னா அது விஜயகாந்த் தான். அந்த மனுஷனுடைய ஒரு ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தலைவனில் வச்சுருக்கிறாங்க. அது தனியாக வச்சுருக்கிறாங்களா இல்லை மகனும் அப்பாவும் சேர்ந்து அடிக்கிற ஃபைட்டா அப்படின்னு தெரியல. பட் ஆக்ரோஷமான ஃபைட் அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டுக்கு தான் அந்த பாட்டை வந்து அதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க பெருந்தன்மையை பாருங்கள், பிரேமலதா அண்ணியோடைய பெருந்தன்மையை பாருங்கள். அவங்க நினச்சிருந்தா லப்பர் பந்துக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து நீங்கள் அந்த பாட்டை எடுங்க, ஏன் நாங்கள் படைத்தலைவன் அந்த பாட்டை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். யார் பண்ணால் என்ன, ட்ரிபியூட் தானே, அது கேப்டனுடைய புகழுக்கு தான் போய் சேரப்போகுது. ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னாங்க, நாங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா விஜயகாந்த் எங்கள் சொத்து கிடையாது, அது உங்கள் சொத்து அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபைட் பண்ணியிருக்கிறாரு படைத்தலைவரில். நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு காட்சி அமையும். இதுதான் ட்ரிபியூட். லப்பர் பந்தில் ஒரு பாட்டை போட்டு விட்டு 50 கோடி ரூபா பிஸ்னஸ், 5 கோடி ரூபா தான் பட்ஜெட்டு. அது சம்பவம். விஜயகாந்த் நடிக்காமலேயே கோடிக்கணக்காக வாரி கொடுத்துருக்கிறார் அந்த படத்துக்கு. இதுதான் ட்ரிபியூட்டு. இப்போ படைத்தலைவர்லாம் பண்ணிருக்கிறாங்களே அதுதான் ட்ரிபியூட். இவனுங்க ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் ஒரு பேப்பரை கொண்டாந்து ஒட்டிக்கிட்டு கையை இப்படி வச்சு தூக்குனாருன்னா இவர் தெரியவாராம், கையை இப்படி இறக்குறாருன்னா விஜயகாந்த் தெரியவாராம். விஜயகாந்த் இதில் தெரியல. போராட்டத்துக்கு பின்னாடி வர வி மிஸ் யூ கேப்டன். அந்த நேரத்தில் மோகன் வந்துட்டு வெல்கம் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஏன் விஜயகாந்துக்கு அந்த வார்த்தை சொல்ல, வெல்கம் ஆன் போர்டு விஜயகாந்த், வெல்கம் ஆன் போர்டு கேப்டன் சொல்ல வேண்டியதானே. இதில் எந்த பழி வாங்குதலும் விபியோட சைடில் கிடையாது, யார் வெங்கட் பிரபுவோடைய சைட்லலாம் கிடையாது. இது திட்டமிட்டு பழி வாங்கப்பட்டது விஜய் அண்ட் எஸ்.ஏ. சந்திரசேகர். இவங்க தான் எந்த வகையிலையும். ஏன்னா இன்னி வரைக்கும் செந்தூர பாண்டியை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, விஜயகாந்தோடைய தம்பி விஜய். அதாண்டா உண்மை. விஜயகாந்தோடைய ரசிகர்கள் தான் உன்னை கொண்டே மூளை முடுக்கெல்லாம் கொண்டே உட்கார வச்சது, உன்னைய பற்றி பெருசாக பேசுனது, உன்னை ப்ரொமோட் பண்ணது எல்லாமே விஜயகாந்த் அண்ட் விஜயகாந்த் ஃபேன்ஸ். இன்னைக்கு விஜயகாந்த் ஃபேன்ஸ் வேணும், ஏன்னா விஜயகாந்த் இல்லை. என்ன நீ ட்ரிபியூட் பண்ணாலும் ஓம் பருப்பு இங்கே வேகாது. விஜயகாந்தோடைய தொண்டர்கள் விஜயகாந்துக்கு தான், விஜய்க்கு எக்காரணமும் கொண்டு அங்கே போகிறது கிடையாது. ஸோ அதுதான் ட்ரிபியூட். விஜயகாந்தை கேவலப்படுத்தி விட்டாங்க. பட் நான் சொல்ல வந்த அப்டேட் இதுதான். படைத்தலைவன் படத்தில் கேப்டனுடைய தரமான சம்பவம் ஒன்று இருக்குது. சீக்கிரமாக அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்லாம் பண்ண போகிறாங்க. அதுக்கு இந்த தரத்திலே தான் கூப்பிட போகிறதா சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது விருப்பம் கிடையாது. இப்போவே நான் சொல்லிடுறேன். என்னுடைய கருத்தில் உங்களுக்கெல்லாம் யார் நீ சொல்கிறது சரி அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டுக்கு சொல்லுங்கள். கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்கள் கருத்தை பதிவுபடுத்துங்க. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியனோட இந்த படைத்தலைவன் ஆடியோ லான்ச்சில் இவன் அதாவது இந்த விஜய் கலந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. எங்களுக்கும் விருப்பம் கிடையாதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா விஜயகாந்த் குடும்பத்துக்கு இல்லாத புகழ் ஒன்றும் இவர் பொறுத்த போகிறது கிடையாது. விஜய் பிரபாகரனுடைய இருக்கிற புகழை இவர் ஒன்றும் இன்னும் அதிகப்படுத்த போகிறது கிடையாது. அதேமாதிரி சண்முக பாண்டியனுக்கு
இருக்கக்கூடிய அந்த ஒரு புகழை வந்துட்டு இவர் ஒன்றும் பெருசாக்கிட போகிறது கிடையாது. விஜயகாந்தோடைய புகழ் விஜயகாந்துக்கு, அதை நிச்சயமாக அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது தவிர இவனுங்க யாராலையும் தடுக்க முடியாது, இவனுங்களை யாரும் தூக்கியும் கொடுத்துட முடியாது. ஸோ இவன் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதே சரி. இவன் கலந்து கொள்றதை விட, இது என்னுடைய கருத்து, நான் இப்போவே சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இறைவன் நாடில் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.